Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேரளா ஸ்டைல் கடலை கறி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். கடலை கறியை பல விதமா செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு எளிய முறையில கடலை கறி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். இந்த கடலை கறியை புட்டு, ஆப்பம், இடியாப்பம், பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலை கறி செய்யறதுக்கு நான் இங்க 1 கப் கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கடலையை குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு 5ல இருந்து 6 விசிலேயே நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதுல இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதுல இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் அப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம குக்கரை மூடி போட்டு 5ல இருந்து 6 விசிலுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். கொண்டக்கடலை வேகிற இந்த சமயத்துல நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட கொண்டக்கடலையும் 6 விசிலுக்கு அப்புறமா நல்லா வெந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொண்டக்கடலையும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான சூட்ல 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இப்ப நம்மளோட சுவையான கேரளா கடலைக்கறி தயாராயிடுச்சு. இந்த கடலைக்கறி ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.